பக்தர்களுக்கு உதவுவது இந்த விபூதி பிள்ளையார். ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம். நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி. சிங்கம்பட்டி மாடசாமி டிபிஎஸ் என்ற இந்த சேனலின் வாயிலாக ஆன்மீக அரிச்சுவடி என்ற வகையில் இன்றைய இறைப்பதிவாக மீனாட்சி இன்ஃபோ 10 என்ற நிலையில் விபூதி பிள்ளையாரை பற்றி நான் பேச இருக்கிறேன். கடந்த பதிவில் நாரையையும் நக்கீரரையும் கண்ட பொற்றாமரை குளம் என்பது பற்றி பதிவிட்டிருந்தேன். பொற்றாமரை குளத்தினுடைய தெற்கு பிரகாரத்தின் மேற்கு முனையில் அமைந்திருப்பதுதான் இந்த விபூதி பிள்ளையார். இந்த விபூதி பிள்ளையாரை வணங்கிவிட்டுதான் ஆன்மீக பக்தர்கள் சொக்கநாதரை வணங்கச் செல்கிறார்கள். இது மீனாட்சி அம்மன் கோவில் என்பதால் மீனாட்சி அம்மனை வணங்கிவிட்டுதான் சொக்கநாதரை வணங்குவது வழக்கமாக இருக்கிறது. அப்படி மீனாட்சி அம்மனை வணங்குகின்ற போது நெற்றியிலே குங்குமம் இடுகிறார்கள். குங்குமம் இடுவதற்கு முன்பு நெற்றியில் திருநீறு அணிய வேண்டும் என்பதால் இந்த விபூதி பிள்ளையாருக்கு பக்தர்கள் தாங்களாகவே விபூதி அபிஷேகத்தை செய்து தாங்களும் நெற்றியில் இட்டுக்கொள்கிறார்கள். ஆகவே திருநீர் அணிவதற்கு பக்தர்களுக்கு உதவுவது இந்த விபூதி பிள்ளையார். இந்த விபூதி பிள்ளையாரை பற்றி பேசுகின்ற போது திருநீர் பதிகத்தில் உள்ள முதல் 5 வரிகளை நான் உங்களோடு பதிவிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே என்று கூறி ஆன்மீக பக்தர்கள் வீட்டிலிருந்தாலும் வெளியே சென்றாலும் நெற்றியிலே திருநீறு இட்டு செல்லுங்கள் என்று கேட்டு அடுத்த பதிவில் உங்களை ஊஞ்சல் மண்டபம் பற்றியும் மெகா கொழுக்கட்டை பற்றியும் ஒரு இறை பதிவை பதிவிட விரும்புகிறேன் என்றும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி.